அர்ஜுனனின் அந்திம காலம். எந்த ஒரு காரியத்தின் வெற்றியும் தோல்வியும் காலத்தின் கையில் தான் இருக்கிறது. காலம் கோள்களின் இயக்கத்தில் இருக்கிறது. கோள்கள் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனாலதான் இந்துக்கள் ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றனர். அவரவர் பிறந்த நேரத்தில் கோள்கள் இருந்த இடங்களை பொறுத்தும் அப்பொழுது கோள்கள் இருக்கும் இடங்களை பொறுத்தும் அவரவர் வாழ்க்கை நடைபெறுவதாக நம்பினர். அனைத்து கோள்களின் கதிரியக்கங்களும் மனித வாழ்வை இயக்குகின்றன. கிரக பலம் இருந்தால் மட்டும் போதாது, தெய்வ பலமும் இருக்க வேண்டும் என்று கூறுவர். இந்த இரண்டு பலங்களையும் கொடுப்பதே தான் கோள்களே. சிலருக்கு சில நேரங்களில் சில காரியங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நடப்பதில்லை. அது எனக்கு எல்லா காரியங்களும் சுலபமாகவே நடக்கின்றனவே, அது ஏன்? சிலருக்கு எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்பின் பலன் அவர்களுக்கு கடைசி வரையிலும் கிடைப்பது இல்லையே, அது ஏன்? சிலருக்கு மிகவும் சிரமப்பட்டு கடைசியில் பலன் கிடைக்கிறதே, அது ஏன்? பலசாலிகள் கூட சமயத்தில் சாதாரணமானவரிடம் தோற்று விடுகின்றார்களே, அது எப்படி? இவை எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் விதி. நவகிரகங்களின் விளையாட்டு, அதாவது காலத்தின் கோலம். காலத்தின் கோலத்தை யாரும் அறிந்திருப்பதில்லை. இறைவன் மனித வாழ்வின் இயக்கத்தை நவக கிரக கையில விட்டுவிட்டான். இறைவனுடைய நாமத்தை சொல்வதன் மூலமும் பரிகாரங்கள் செய்வதன் மூலமும் துன்பங்களிலிருந்து தப்பிக்கலாமே என்று இந்துக்கள் கருதுகின்றனர். இவை எல்லாவற்றை நடக்க நவகிரகங்கள் என்ற கோள்களும் மனது வைக்க வேண்டும். அவைகளின் சக்திகளை எதிர்த்து செய்யும் எந்த செயலும் வெற்றி பெறுவதில்லை. இறைவனால் கொடுக்கப்படுவதை மனிதனால் தடுக்க முடியாது. இறைவனால் தடுக்கப்பட்டதை மனிதனால் கொடுக்க முடியாது. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் கால நேரம் மிக முக்கியம். கால நேரத்தை அனுசரித்து செய்யும் எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறும். காரியங்கள் வெற்றி பெற பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் மிக முக்கியம். நமக்கு நல்ல நேரம் நடக்கும் போதுதான் நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்களும் உதயமாகும். எண்ணங்கள் நலமானால் வார்த்தைகள் நலமாகும். வார்த்தைகள் நலமானால் செயல்கள் நலமாகும். செயல்கள் நலமானால் பழக்கங்கள் நலமாகும். பழக்கங்கள் நலமானால் ஒழுக்கம் நலமாகும். ஒழுக்கம் நலமானால் வாழ்க்கை நலமாகும். எதற்குமே கால நேரம் தான் மிக மிக முக்கியம். இதையெல்லாம் உணர்ந்துதான் இந்துக்கள் தினமும் சில நேரங்களை ராகு காலம் என்று பிரித்து வைத்துள்ளனர். இந்த ராகு காலத்தில் இந்துக்கள் நல்ல காரியங்களை செய்வதில்லை. அந்த காலத்தில் ராகு காலம் என்று சொல்லப்படும் இந்த கால நேரங்கள் எவ்வளவு பரீட்சைகளை சந்தித்ததோ யார் அறிவார். ஆனால் இன்றும் அது பலிக்கிறதே. நமது முன்னோர்கள் நம்மை விட புத்திசாலிகள். இது இப்படிதான் என்று அறிவித்து கூறி சென்று உள்ளனர். நாம் தான் எதையோ பற்றி கொண்டு நல்ல விஷயங்களை நம்ப மறுக்கின்றோம். நஷ்டம் நமக்கு தான். இதே போலதான் சடங்குகள், சம்பிரதாயங்கள், சகுனங்கள் இவை அனைத்தும் இந்துக்களின் ரத்தத்திலேயே கலந்துவிட்ட அற்புத விஷயங்கள். இவை எல்லாம் கூட எத்தனை எதிர்ப்புகளை தாண்டி இந்த அரசாட்சி செய்கின்றதோ யார் அறிவார். உலகமே விதியின் வசப்படிதான் இயங்குகின்றது. எல்லாமே விதி வசம்தான். விதி என்பது நம்மை ஆட்டி படைக்கும் அற்புத மந்திரம். விதியின் வழிதான் நம்மதே செல்கிறது. மதியின் வழியிலேயே மாற்றம் வரலாம், ஆனால் விதியின் வழியிலே மாற்றம் வருவதில்லை. பூர்வ ஜென்ம பலன்களை பொறுத்து பிறப்பு அமைகிறது. அதுவும் காலத்தின் கட்டுப்பாட்டுக்குள் ஐக்கியமாகிறது. யாராலும் வெல்ல முடியாத அற்புத சக்தி வாய்ந்தவன் கூட கால நேரங்களை பொறுத்து சாதாரண மனிதனிடம் தோற்று விடுகின்றான். இந்த அற்புதமாக விவரிக்கிறது மகாபாரத நிகழ்ச்சி ஒன்று. கிருஷ்ணர் தன்னுடைய விருஷ்ணி குலம் அழிய போகின்றது என்பதை அறிந்து தனது தேரோட்டியாகிய தாருகனை அழைத்து, நீ பாண்டவரிடம் சென்று முனிவர்கள் சாபத்தால் யாதவ இனம் அழிவதை சொல், அர்ஜுனனை அழைத்து வா என்றார். வேடனை நம்பப்பட்டு கிருஷ்ணரும் உயிர் நீத்தார். இந்திரபிரஸ்தம் சென்ற தாருகன் பாண்டவரிடம் செய்தியை தெரிவித்தார். பாண்டவர்கள்லாம் சோகத்தில் ஆழ்ந்தனர். அர்ஜுனன் தாருகனுடன் துவாரகை அடைந்தான். எங்களுடன் கிருஷ்ணரின் மனைவிமார்களான பாமா, ருக்குமணி அர்ஜுனனை கண்டதும் ஆற்றா ஒன்னா சோகத்தால் அழுதனர். கிருஷ்ணன் தந்தையான வாசுதேவர் நடந்தவற்றையெல்லாம் அர்ஜுனனுடன் விவரித்து, நீ பெண்களையும் முதியவர்களும் அழைத்து சென்ற பிறகு இந்த துவாரகை நகரம் கடலில் மூழ்கும் என்று கிருஷ்ணர் என்னிடம் சொன்னார் என்று கூறினார். கிருஷ்ணர் பலராமர் மற்றும் பலரையும் இழந்த பிறகு எனக்கு உயிர் வாழ விருப்பமில்லை.
பாண்டவர்களும் அப்படியே நினைக்கின்றனர். இந்த பெண்மணிகளை இந்திரபிரஸ்தம் அழைத்து செல்கிறேன் என்று அர்ஜுனன் கூறினான். இன்னும் ஒரு வார காலத்தில் நாம் துவாரகை விட்டு வெளியேற வேண்டும். பின்னர் இந்நகர் கடலில் மூழ்கும் என்று நினைக்கிறேன் என்றான். பின்னர் வாசுதேவரும் அவரது மனைவிமார்களும் உயிரை விட அனைவருக்கும் அர்ஜுனன் ஈம சடங்குகளை செய்து முடித்தான். 7வது தினம் பெண்களுடன் அர்ஜுனன் துவாரகையில் இருந்து கிளம்பினான். இதை அறிந்த திருடர் கூட்டம் அர்ஜுனனையும் அவனோடு சேர்ந்து வந்தவர்களையும் தாக்கியது. அவர்களை பார்த்த அர்ஜுனன் கேளனமாக, உயிர் வேண்டும் என்றால் ஓடிவிடுங்கள் என்றான். ஆனால் திருடர்களின் கூட்டமோ அர்ஜுனன் வார்த்தைகளை அலட்சியம் செய்து அவனை தாக்குகிறது. அர்ஜுனன் தனது காண்டிபத்தை எடுத்தான். அந்த வில்லுக்கு நாணேற்றவே அவனுக்கு சிரமமா இருந்தது. கஷ்டப்பட்டு வில்லுக்கு நாணேற்றினான். அம்பு ஏது நினைத்த போது அஸ்திரத்தை ஏவுவதற்காக மந்திரங்கள் அவனுக்கு மறந்து போயின. அவன் எய்த அம்புகள்லாம் வீணாயின. திருடர்கள் பலரை கொன்றனர், பொருள்களை கொள்ளையடித்தனர், பல பெண்களை கவர்ந்து சென்றனர். இவை அனைத்து மாபெரும் வீரனும் வில்லுக்கோர் விஜயன் என்று போற்றப்படும் அர்ஜுனன் கண்முன்னே நடந்தேறியது. துருபதனை சேர்க்காலில் கட்டி கொண்டு வந்து தன் குரு துரோணர் முன் நிறுத்தியவன். குருவான துரோணாச்சாரியாரோ, நீதான் என்னை எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்ட வாய்ப்பு பெற்றவன். பிதாமகர் பீஷ்மரோ வியக்கும்படி போர் புரிந்தவன். கர்ணனுக்கு இணையான வீரன். சிவனிடமும் அஸ்திரமும் அருளையும் பெற்றவன். இந்திரன் அம்சமா இந்த உலகிற்கு வந்தவன். கடவுளிடம் கீதா உபதேசம் பெற்றவன். கடவுளின் விஸ்வரூபம் தரிசனம் கிடைக்கப்பட்டவன். கடவுளின் கூடவே இருந்தவன். இத்தகைய சிறப்புகளையும் பெற்றிருந்த அர்ஜுனன் சாதாரண திருடர்கள் எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் துன்பமுற்றான். இப்படி நடந்தது தெய்வ செயல் என்று நினைத்து மிச்சமிருந்த கூட்டத்தினரோடு பயணத்தை தொடர்ந்தான். இந்திரபிரஸ்தம் வந்தடைந்த பிறகு தர்மரின் ஆலோசனைப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு யாதவ் குல அரசனை அர்ஜுனன் நியமித்தான். இந்திரபிரஸ்தத்துக்கு கிருஷ்ணரின் பேரனின் மகனான வஜ்ரனை மன்னனாக்கினான். மனக்குழப்பமடைந்த அர்ஜுனன் வியாசரை அடைந்து நடந்ததை விவரிக்கின்றான். அர்ஜுனனை பார்த்த வியாசர், சாபத்தால் விருஷ்ணி குலம் அழிந்தது. பூபாரத்தை குறைக்கு வந்த கிருஷ்ணரும் பலராமரும் வந்த வேலை முடிந்ததும் சென்று விட்டனர். நடந்தவற்றை நினைத்து வருந்த வேண்டாம். நீங்கள் எல்லாம் கூட அதற்காக வந்தவர்கள் தான் என்றார். இதில் அர்ஜுனன் அஸ்திர பயிற்சி, அது பற்றிய அறிவு, அவனது ஆற்றல் அனைத்தும் எந்த காரியத்திற்காக பயன்பட வேண்டுமோ அதற்கு பயன்பட்டது. பிறகு அவனிடமிருந்து விலகி சென்று விட்டது. பணம், அறிவு, வெற்றி, புகழ் அனைத்தும் காலத்தை பொறுத்தே தோன்றுபவை, காலத்தினாலே முடிவடக்கூடியவை. திருச்சிற்றம்பலம்.